தயவு செஞ்சு எங்க நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நீதிபதி அவர்கள் என் அப்பாவை விடுவிக்கணும். பாதிக்கப்பட்டவங்கள குற்றவாளிகள பாக்குற நிலைமை மாறணும். என் வாழ்க்கையை பத்தி யோசிக்காம நான் உண்மையை சொன்னதுக்கு காரணம் என்ன செஞ்சாவது என் அப்பா வெளியே வரணுங்கிறதுக்காக தான். ப்ளீஸ் சார். அவசரப்பட்டு எல்லாத்தையுமே சொல்லி ஏடி. மை லார்ட், பிரகாஷ் ஒரு கிரிமினல். அவனால பாதிக்கப்பட்டவ சக்தி. ஒரு பெண் தானா முன் வந்து தன்னோட குடும்பத்தை காப்பாத்த இப்படி ஒரு விஷயத்த கோர்ட் முன்னாடி சொல்லியிருக்காங்க. இந்த நல்ல எண்ணம் உணர்ந்து நீதிமன்றம் அந்த குடும்பத்துக்கு நியாயமான ஒரு தீர்ப்பை வழங்க வேண்டும். இவர்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்டவர்கள். அது மட்டும் இல்ல, இறந்ததாக சொல்லி அடையாளம் காணப்பட்ட பிரகாஷ் டெட் பாடி பிரகாஷோடையதே அல்ல. அது வேற இன்னொருத்தருடைய உடல். இறந்து போனது பிரகாஷ் இல்ல வேற ஒருத்தர்னு இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் மூலமா உறுதியாயிருக்கு. அதுக்கான எவிடன்ஸ் இதோ. ஓகே. ஆகவே ஆசிரியர் மையநாதன் தானாகவே முன்வந்து சரண்டர் ஆகியிருந்தாலும் குற்ற உணர்வில் அவர் கொலை செய்ததற்காக தன்னையே பழித்துக் கொண்டாலும் போலீஸ் அடையாளம் கண்ட உடல் பிரகாஷுடையது அல்ல என இந்த கோர்ட்டுக்கு நான் நிரூபித்திருக்கிறேன். என் கட்சிக்காரரின் வயது, படிப்பு, சமூகத்தில் அவரின் சேவை இவற்றை கருத்தில் கொண்டு ஆசிரியர் மெய்யநாதனை வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.